தாத்தா, ஒரு அரசியல் கட்சியில் தேர்வானவங்க அவங்க ராஜினாமா செஞ்சிட்டாங்கன்னா அடுத்து என்ன நடக்கும்? அதே ராஜினாமாவை அந்த சட்டசபை சட்ட விதி ஓவின் கீழ் ஓ பிரிவின் கீழ் ராஜினாமாவை கொடுத்தால் அதை சபாநாயகர் பரிசீலனை செய்வார். அப்போ சபாநாயகர் என்ன பண்ணுவார்? சபாநாயகர் அந்த ராஜினாமா கடிதம் ஓ பிரிவின் கீழ் சரியாகவே இருந்தால் அதை அவர் ஏற்றுக்கொள்ளாததும் டிசைடிங், அதை முடிவெடுப்பதற்கு அதிகாரம் இருக்கிறது. அதை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதும் சபாநாயகர்களுக்கு தீர்ப்பையை பொறுத்தது. அப்படி அவங்க ஏற்றுக்கிட்டாங்கன்னா அதே போட்டியாளர்கள் திருப்பி அதே தொகுதியில் போட்டியிட முடியுமா? போட்டியிடலாம். காரணம், அவர்கள் வெறும் எம்எல்ஏ பதவியை வைத்துக் கொண்டு வரவில்லை. எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ததால் அவர்கள் அந்த தொகுதியில் மீண்டும் வேறு கட்சியிலோ அல்லது சுயேட்சையாலோ அவங்க போட்டியிடலாம். அது சட்டவிரோதம் ஆகாதா? கட்சி தாவல் சட்டத்தில் வரும்ல? வராது. ஏனென்றால் அவர்கள் ஒரு கட்சி பொறுப்பில் இருந்து வேறு கட்சிக்கு போகவில்லை. அல்லது தனி சுயேட்சையாகவும் போட்டியிடலாம், அல்லது வேறு சின்னத்திலும் போட்டியிடலாம், வேறு கட்சியிலும் போட்டியிடலாம். எம்எல்ஏ பதவியோடு வந்தால்தான் அது சட்டவிரோதம். எம்எல்ஏ பதவியை அவர்கள் ராஜினாமா செய்து அது சபாநாயகர் ஏற்றுக்கொண்டால் அவர்கள் எந்த தொகுதியிலும் எந்த கட்சியிலும் அதே தொகுதியிலும் போட்டியிடலாம், தவறில்லை. தாத்தா, அப்ப கட்சி தாவல்னா என்ன? கட்சி தாவல் அப்படின்றது ஒரு கட்சியில் இருக்க எம்எல்ஏ பதவி அல்லது எம்பி பதவி, இதில் மேல் சபை எம்பி, ராஜ்யசபை அல்லது லோக்சபா பதவிகளை கையிலே வைத்து கொண்டு இன்னொரு கட்சிக்கு சேர்பவரை தான் கட்சி தாவல் என்பார்கள். அது 2 பக்க வீதம் பிரிந்து தனியாக போய் வேறொரு கட்சியில் இணைந்தால் கட்சி பிளவுபட்டதாக ஏற்கப்படுமே தவிர கட்சி தாவலின் கீழ் வராது. நன்றி, வணக்கம்.